தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் அர்த்தாஷ்டம சனியில இருந்தீங்க இல்லையா அப்படின்னு கேட்கறத வச்சு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சா மேடம் அப்படின்னு கேட்கக்கூடாது. 2028 தான் முடிய போகுது. அர்த்தாஷ்டம சனியில தான் இருக்கீங்க. நம்மளோட முயற்சி ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். 12ஆம் மாசம் வரைக்கும் ஒரு முயற்சி ஸ்தானத்துல தான் இருக்கார். இந்த நம்மளோட முயற்சி ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. நம்மளோட முயற்சினால நம்மளுக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் இதெல்லாம் இருந்துச்சு. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது. பெருசாக நெகட்டிவ் கிடையாது. ஆனாலுமே நிறைய தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக கிடைக்கிறதுக்கு பிராப்தம். ஸோ இதில் கவனம். அப்போ அவன் என்ன நினைப்பான், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஜாக்குவர் வாங்கியிருப்போம், இவன் பெரிய ஆளியா, இவனை எப்படியா போட்டு தள்ளுறது அப்படி 4 பேர் நம்ம கூட வந்து பழகுவாங்க. நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சேர்க்கையில் கவனம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரச்சனை நடக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் என்ன அங்கே ரொம்ப கூட்டம் நிற்குது, ஒரு க்யூரியாசிட்டி நம்ம பார்ப்போம், என்னென்னு போய் வேடிக்கை பார்க்கலாம். அந்த வேடிக்கை பார்க்குற வேலை நம்மளுக்கு வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துடலாம். ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னம்மா இங்கிலீஷ் புத்தாண்டு ராசி பலன்கள், தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள், மகர சங்கராந்தி ராசி பலன்கள் எதம்மா நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னா சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜியன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம 2025, 26, 27 இப்படியெல்லாம் பலன்கள் பார்க்குறோம். ஆனால் ரொம்ப தொன்று தொட்டு நம் முன்னோர்கள் கடைப்பிடித்தது என்ன அப்படின்னா மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தினம் மகர சங்கராந்தி அப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா. அன்றைய தினம் ஒரு புருஷன் எழுந்தருள்வா, அந்த புருஷனை வச்சு பலன்கள், மகர சங்கராந்தி புருஷனை வச்சு பலன்கள் அப்படின்றது கடைப்பிடித்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு, அந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்து பலன்கள் அப்படின்றத கடைப்பிடித்தாங்க. ஆக இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம வந்து தமிழ் புத்தாண்டு என்ன வந்து 2025, 26 நியூ இயர் 12 மணிக்கு நம்ம பட்டாசு வெடித்து கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டப்ப சித்திரை கனி காணுதல் அப்படின்ற மாதிரி நம்ம பழக்கம் இருக்குதானே. அந்த மாதிரி தமிழ் புத்தாண்டை பொறுத்து நம்ம பலன்கள் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம பஞ்சாங்கங்கள் கணிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த வருடத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. அந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும், என்னென்ன விஷயங்கள் முதல்ல நடக்கும் அப்படின்னா மழை அதிகம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பசுப்பால் நாசம், பசுக்களுக்கு நோய் வரும். பசு வந்து பார்த்திங்கன்னா நோய்கள்னால பசுக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ், கிருமி தாக்குதல், குப்பையிலேருந்து நிறைய கிருமிகள் வரும், அந்த கிருமிகள்னால உடலுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும். இந்த மாடர்ன் சிஸ்டம் மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களோட வளர்ச்சி, அந்த சிஸ்டம்னோட வளர்ச்சி கம்மியாகி ஆயுஷ், இந்த ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மெடிசன்ஸ்னுடைய ஒரு வளர்ச்சி அதிகமாகும். நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போஸ்ட் கொடுத்துன்னு தெரியுறாங்க பார்த்தீங்களா. சாமியாருங்க அம்பிகையினோட சொரூபம் நான் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்குலாம் பெரிய ஆபத்து இருக்குது. நிறைய பேர் ரோட்டில் வந்து சந்தி சிரிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி போர், யுத்தங்கள் தொடரும் எப்படின்றதும் இருக்குது. அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒவ்வொரு ராசியும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பெண்களோட கை ஓங்கும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியானோட மதிப்பு உயரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. சரி, மலை சார்ந்த பிரதேசங்களில் அதிர்ச்சி, நிலநடுக்கம் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. சரி, நிறைய நல்ல விஷயமும் இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. ஆக நம்ம ஒவ்வொரு ராசி மக்களும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவினோட இறுதியில் வழிபாடு அப்படின்ற பேரில் சொல்லியிருப்போம். பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணணும், உலக சேமத்திற்காக அப்படின் போது நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் பாராயணம் பண்ணணும். அப்படி இல்லை நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு வீட்டில் ஒலிக்க விடணும். இது நான் சொல்கிற பரிகாரம் கிடையாது. காஞ்சி மகாபிரியவா எப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் பிரச்சனை எழுமோ அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம வந்து ஒலிக்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக அந்த விஷயத்தை செய்யுங்க. ஆக நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் அர்த்தாஷ்டம சனியில் இருந்தீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறத வச்சு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சா மேடம் அப்படின்னு கேட்கக்கூடாது. 2028 தான் முடிய போகுது. அர்த்தாஷ்டம சனியில் தான் இருக்கீங்க இப்பயும். இருந்தாலும் குருனோட 9ஆம் பார்வை சனி பகவான் மேலே படியுது 1/6/2026. அப்போ அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து பாருங்கள்
நமக்கு வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துச்சு, வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துச்சு, நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, கடன் கொடுத்தவங்க நமக்கு திரும்பி தராத சூழ்நிலை இருந்துச்சு, எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு எல்லார்கிட்டையும் லைட்டாவான ஒரு அவங்க நம்மளை பார்த்தா மூஞ்சை தூக்கி வச்சுட்டு போகிற மாதிரி, அவங்க நம்மக்கிட்ட வலியே சண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் முட்டி வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு இல்லைங்களா? இது எல்லாமே ஆரம்பித்து கொஞ்சம் காலகட்டத்திலே இது எல்லாமே வந்துருச்சு. இப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் சனி மேலே குருனோட 9ஆம் பார்வைப்படுறதுனால சனி எல்லளவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே. அப்போ ஏறக்குறைய 1 வருஷம் நீங்கள் எஸ்கேப் ஆகிட போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி காரணத்தை கொண்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலையிலே அவர் இல்லை. நம்மளே வழியை வந்து ஏய் வா சண்டைக்கு, என்னை டிஸ்டர்ப் பண்ணு, எனக்கு பிரச்சனை கொடுன்னு சனியை கூப்பிட்டாலும் அவர் எம்மா சாமி நீ ஆளை விடு, நீ உன் வேலையை பாரு, நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் நம்மளை எந்த விதத்துலையும் துன்புறுத்தாமல் கஷ்டத்துக்கு உட்படுத்தாத ஒரு நிலையில தான் இருக்க போகிறார். இது ஒரு பிரித்த ரிலீஃபுங்க, பிரித்த சந்தோஷம் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். 12ஆம் மாதம் வரைக்கும் ஒரு முயற்சி ஸ்தானத்தில் தான் இருக்கார். இந்த நம்மளோட முயற்சி ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு, நம்மளோட முயற்சினால நம்மளுக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் இதெல்லாம் இருந்துச்சு. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை இருக்குது, பெருசாக நெகட்டிவ் கிடையாது. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேலே இல்லைங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த குரு சண்டால யோகம் அப்படின்றது இல்லை. அப்போ ராகு தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிப்பான். என்ன பண்ணுவான், இது வந்து இளைய சகோதர தைரிய ஸ்தானம், அந்த 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன பண்ணுவேன், நான் பயங்கரமாக முயற்சி பண்ணுவேன், எனக்கு பயங்கரமான தைரியம் வரும், மற்றவங்க பயப்படுற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப அசால்ட்டாக செய்வேன், புரியுதுங்களா? அப்போ அந்த அதிகப்படியான தைரியம் சில விஷயத்தில் நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, நம்ம ஏன் வாங்கக்கூடாது? நம்மளும் வாங்கலாம். போடு, அவன் 1000 ரூபாய் வாங்குறான், நீ போடு 10,000 ரூபாய், அவன் 10,000 ரூபாய் வாங்குறான், நீ போடு 1,00,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு முறை ஒரு தப்பு தண்டா செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த தப்பு தண்டா நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓவர் தைரியத்தினால மாட்டிக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் கடன் வாங்கி நான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன் அப்படின்னு நம்ம ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் வந்து பாருங்கள் ட்ரேடிங்கில் இருக்கேன், நான் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து நல்லா போச்சு, இப்போ நான் என்ன பண்ணேன், நல்லா போதே கண்டினியூஸாக நல்லா போகுதுன்னு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், மாட்டிக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பு உண்டு. என் தம்பி தங்கச்சி தாங்க எனக்கு பிள்ளைங்க மாதிரி. என் தம்பி நம்பி நான் ஒரு பெரிய ஸ்தாபனத்தை ஒப்படைச்சேன், அவன் மொத்தமாக என்னை ஏமாத்திடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் மொத்தமாக வியாபாரம் பண்ண தெரியாமல் அவனும் ஏமாந்து என்னையும் நஷ்டத்தில் போட்டுறதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. ஸோ இதிலெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. தம்பி தங்கச்சி நம்ம காசு செலவு பண்ணி வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். பெரிய லெவலில் கடன் வாங்கி அவன் சம்பாரிச்சு எனக்கு அனுப்ப நினச்சாங்க, அவன் போய் சம்பாதிக்கிறான், எனக்கு அனுப்பவே மாட்டேங்கிறான். போனால் அவனுக்கே எங்கள் பிரச்சனை, அதனால எனக்கு அனுப்ப மாட்டேன். ஆக நான் ட்ராப் ஆகிட்டேன் இப்படின்ற விஷயம். தம்பி தங்கச்சிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கான வழியும் வாய்ப்பு உண்டு. ஆக இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. கேத்து 9ஆம் நிறைய பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம், ரசாயனம் சார்ந்த தொழில் செய்கிறதுக்கான பிராப்தம். இங்கே யூஜி படிச்சுட்டு வெளிநாடு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஜி படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. அப்பா கூட ஒரு கேப் தொடரும், அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் தொடரும், அதில் பெருசாக ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 6ஆம் மாதம் வரைக்கும் குரு பகவான் களத்திர குருவாக இருக்கார். களத்திர குரு என்ன பண்ணார், உங்களுக்கும் உங்களோட லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்குமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணார். அதே மாதிரி 6ஆம் மாதம் வரைக்குமே நிறைய தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல வரன் வாழ்க்கை துணையாக கிடைக்கிறதுக்கு பிராப்தம். ஓகேங்களா? ஒரு நல்ல குணங்களோட, இப்போ நல்ல வரனா காசு பணம் இருந்துட்டால் மட்டும் நல்ல வரன் இல்லை, நல்ல குணங்களோடு இருக்கணும். ஆண்கள்னால் நல்ல குணாலனா, பெண்கள்னால் நல்ல குணவதியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னர் கூட ஒரு ஸ்மூத்தாக போயிடும். 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றாரு இல்லைங்க. அப்போ உங்களுக்கு அஷ்டம குருவாக வரார். உங்கள் ராசி அதிபன் அஷ்டமஸ்தானத்தில் போகிறான், ஆனால் உச்சம் பெற்று தான் போகிறான். அவனோட பார்வையெல்லாம் நல்ல பலம் இருக்குது, உச்ச பார்வை, டவுட் வேண்டாம். குரு பார்வை எப்பயுமே சுப பார்வை. இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது ஒரு பெருசாக ஸ்டேட்டஸ் போடுறது. நான் இந்த கார் வாங்கிட்டேன், ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நான் ஜாக்குவர் கார் வாங்கிட்டேன், அடடா நான் ஜாக்குவர் கார் வாங்கிட்டேன், டெய்லி அந்த ஜாக்குவர் கார் கிட்ட பக்கத்தில் அழகழகாக நின்று அழகழகாக ட்ரெஸ் போட்டு நல்ல ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுன்னு கூலர்ஸ்லாம் போட்டுன்னு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா நமக்கு பெரிய தாக்கம் அப்படின்றது இருக்கும், நெகட்டிவிட்டி நிறைய இருக்கும். ஸோ இதில் கவனம். அப்போ அவன் என்ன நினைப்பான், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஜாக்குவர் வாங்கியிருப்போம், இவன் பெரிய ஆளியா, இவனை எப்படியா போட்டு தள்ளுறது அப்படின்னு 4 பேர் நம்ம கூட வந்து பழகுவாங்க, நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சேர்க்கையில் கவனம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரச்சனை நடக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும், என்ன அங்கே ரொம்ப கூட்டம் நிற்குது, ஒரு க்யூரியாசிட்டி நம்ம பார்ப்போம், என்னென்னு போய் வேடிக்கை பார்க்கலாம், அந்த வேடிக்கை பார்க்குற வேலை நம்மளுக்கு வேணாம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிறதெல்லாம். ஆரோக்கியத்தில் கவனம்,
சேர்க்கையில் கவனம். அதே மாதிரி பிரச்சனை நடக்கிற இடத்துல போக வேண்டாம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அவசொல் நம்மளுக்கு பேர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கும். மற்றபடி பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் ரகசியங்கள் ஏதாவது இருக்குது, ரகசிய உறவு முறை இருக்குது, வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு. மரபு வழி சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு. சொத்துக்கள்லாம் இருக்குன்னா அதை நம்ம பராமரிக்கணும், போய் பார்க்கணும், மெயின்டைன் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்குது. இருந்தாலும் பரிகாரம்னு ஏதாவது நீங்கள் சொல்லுவீங்களேம்மா, என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை தோறும் நம்ம சின்ன கோயிலில் கூட இப்போ தட்சிணாமூர்த்தி வடவாள விருட்சத்துக்கு கீழே வச்சுருக்காங்க. அந்த தட்சிணாமூர்த்திக்கு போய் ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு, மூக்கடலை, கருப்பு மூக்கடலையாக இருந்தாலும் சரி, வெள்ளை மூக்கடலையாக இருந்தாலும் சரி, மஞ்சள் நூலில் கோத்து மாலையாக போட்டுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு, அவரை பார்த்திங்கன்னா அவரோட சன்னதி மட்டும் சுற்றுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இல்லை மொத்தமே கோயில்னா கூட நம்ம பார்த்திங்கன்னா சுற்றி வர்றது அப்படின்றது நல்ல விஷயம் கொடுக்கும். எத்தனை முறைங்க சுற்றி வரணும் அப்படின்னு 5 முறை சுற்றி வாங்க, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். எங்களோட சுய ஜாதகத்தில் எங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா, வீடு கட்டலாமா கட்ட முடியாதா, இல்லை கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்லை எங்களுக்கு வீடு சொந்த வீடு அப்படின்ற அமையறதுக்கான பாக்கியம் இருக்கா, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், வீட்டில் இருக்க பிரச்சனைகள்லாம் எப்பங்க ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்க எங்கள் பிள்ளை எப்போ திருந்தும், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு உங்கள் சுய ஜாதகம் தாங்க. ஆக எங்கள் கிட்ட சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.